நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல விடியற்காலை 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள ஏதாவது ஒரு அரை மணி நேரம் தேர்வு பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். முதல்ல கேளக்கியர் சித்தர் ஐயா வாங்கன்னு கூப்பிடுங்க. புதுசா இப்போ ஒரு தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோம். ஒருவேளை வந்துட்டார், இப்போ உங்களை சுத்தி ஒரு விபூதி வாசனை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயா போதும், என்னை விட்டுருங்க, நான் பயம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தையை உபயோகமே படுத்தக்கூடாது. ரெண்டு விஷயம், சில பேர் கரெக்டான சித்தர்களுடைய ஃப்ரீக்வன்சிலே இருப்பாங்க, அவங்களுக்கு டைரக்டா அவங்க பேசுறது கேட்கும். சில பேர் இந்த ஃப்ரீக்வன்சிலே இருக்க மாட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த தெய்வம் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு முதல்ல நீ செக் பண்ணு. செக் பண்ணிட்டு உனக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். வருங்காலத்துல இளைஞர் எல்லாருமே சித்தர் நோக்கி வந்துருவாங்க. வானகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்கன்னே சொல்லலாம். குருஜி அசோகா ஆஸ்ட்ராலஜர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் நமோ நம. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அவர் உருவமாவோ என் கனவுலையோ நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ எனக்கு அப்படி ஒரு விஷயமே நான் தெரியாத ஒரு பொண்ணா இருக்கேன். அப்படிங்கும் போது நான் எப்படி கேளக்கியர் சித்தர் வழிபாடு ஸ்டார்ட் பண்ண முடியும்? அதுக்கான வழிமுறைகள் என்ன சார்? எஸ், நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல விடியற்காலை 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள ஏதாவது ஒரு அரை மணி நேரம் தேர்வு பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். கவுண்டிங் பண்ண முடியாது இந்த இடத்துக்கு, அதனால 20 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க. நீங்க மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி டைம் பார்த்துக்குங்க, முடிக்கும் போது டைம் பார்த்துங்க. அப்போ 20 நிமிஷம் சொன்னீங்கன்னா 1008 முறை நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த நெய் தீபம் எதுக்கு அப்படின்னா, இந்த நெய் தீபம் சித்தருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 1 டம்ளர் தண்ணி எதுக்காக அப்படின்னா, இந்த மந்திரங்கள் சொல்லும்போது உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும். கண்டிப்பா உங்களால உணர முடியும். சில பேருக்கு அது ஒரு மாதிரியான நிலைக்கு வந்துடும். அதை சாந்திப்படுத்துறதுக்கு தான் இந்த தண்ணி. ரெண்டாவது, தண்ணிக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா, நான் என்ன சொன்னாலும் அது கிரகிச்சு தனக்குள்ள வச்சுக்கும். அதை நீங்க மீண்டும், இப்போ மந்திரம் தான் சொன்னேன், அந்த உரு ஏற்றிருக்கேன், அதை நான் மீண்டும் குடிக்கும்போது என் உடலில் உள்ள எல்லா வியாதிகளையுமே அது குணப்படுத்தும் தன்மை, மருந்தாவே அது மாறி இருக்கும். இதை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா கிழக்கு திசை நோக்கி உட்காருங்க. முதல்ல கேளக்கியர் சித்தர் ஐயா வாங்கன்னு கூப்பிடுங்க. ஏன்னா இப்ப நம்ம புதுசா இப்போ ஒரு தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோம். ஒருவேளை வந்துட்டார், இப்போ உங்களை சுத்தி ஒரு விபூதி வாசனை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயா போதும், என்னை விட்டுருங்க, நான் பயம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தையை உபயோகமே படுத்தக்கூடாது. ஒன்ஸ் நீங்க இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு கட்டாயிருவார். மறுபடியும் ஒரு காட்சியோ ரூபமோ எதுவுமே உங்களுக்கு தர மாட்டார். ஆனா உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஆனா உங்களுக்கு காட்சி கொடுக்கவே மாட்டார். இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. பயந்து கத்தி பல்ப் எல்லாமே உடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சிடும். நீங்க மந்திரம் சொல்லிட்டு டம்ளர்ல வச்ச தண்ணி பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 சென்டிமீட்டருக்கு தண்ணி குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கும். பக்கத்துலேயே பட்டர்ஃப்ளை இருக்கும், குளவி இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள இது வரைக்கும் நீங்க அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துருக்க மாட்டீங்க. அத்தனை பட்டர்ஃப்ளை பார்த்துருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட பட்டர்ஃப்ளை உங்க வீட்டுக்கு வரும். பள்ளி இருந்துச்சுன்னா அது கெவிலி சத்தம் போடும். இதெல்லாம் அறிகுறி. நான் மந்திரம் சொல்றேன், அதை அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக. இதுல 2 விஷயம், சில பேர் கரெக்டான சித்தர்களுடைய ஃப்ரீக்வன்சிலே இருப்பாங்க, அவங்களுக்கு டைரக்டா அவங்க பேசுறது கேட்கும். சில பேர் இந்த ஃப்ரீக்வன்சிலே இருக்க மாட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துக்கு நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லும்போது இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்திக்கிட்டே இருக்கும் உங்க உடம்புக்கு. ஒரு 30 நாள் சொல்லுங்க. இப்ப நான் 10 நாள் சொன்னேங்க, ஆனா எனக்கு எந்த மாற்றமும் நடக்கல அப்படின்னா தொடர்ந்து ஒரு 30 நாள் சொல்லுங்க. உங்க உடம்பு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மாறிக்கிட்டு இருக்கு. 31வது நாள் நிச்சயமாக சித்தரோட நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க. அப்ப அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். இந்த பள்ளி கவிழி சத்தம், நான் சொன்ன இந்த அடையாளங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கேட்டு பாருங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பா வரும். கண்டிப்பா சார். நிறைய பேர் சொல்ற ஒரு கேள்வியா இல்ல டவுட்டான்னு எனக்கு தெரியல. பெண்கள் அதிகமா சித்தர் வழிபாடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ கேளக்கியர் சித்தருக்கும் அப்படி ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? பெண்கள் பண்ணக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் கையெடுத்து கும்பிடணும், அப்படியே ஏதாவது இருக்கா? இல்ல, பெண்கள் ஏன்னா அவங்களால ஒரு 48 நாள் கண்டினியூஸா எதையுமே பண்ண முடியாது. அதனால பெண்கள் எந்த வழிபாடையும், இது 48 நாள் ஒரு மண்டலம் பண்றது ரொம்ப நல்லது. பெண்கள் அந்த 3 நாட்கள்ல சொல்ல வேண்டாம். நீங்க இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஆண் பெண் எந்த பேதமும் இல்லை. பெண்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். அந்த 3 நாட்களை மட்டும் விட்டுட்டு மீதி நாட்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு பிரேக் எடுத்து சொல்லலாமா? எஸ், பிரேக் எடுத்து சொல்லலாம். இப்போ ஒரு நாள் நான் காலையில சொல்லிட்டேன், இன்னொரு நாள் என்னால அதிகாலையில சொல்ல முடியல
அப்போ நான் மத்தியானம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், நீங்கள் மத்தியானம் இரவு டைமிங் எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம். ஆனால் ஒரு மண்டலம் நீங்கள் சொல்லிடலாம். 48 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இதில் பிரேக்கான அந்த 3 நாளை நீங்கள் கணக்கிலேயே வைக்க வேண்டாம். பெண்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்விதான். இப்போ இருக்க இளைஞர்கள் வந்துட்டு நிறைய பேர் இந்த கடவுள் வழிபாடே கம்மியான மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி தான் வந்து கும்பிட்டுருந்தாங்க. இப்போ இருக்க இளைஞர்களும் சித்தர் வழிபாடையும் சித்தர் வழிபாடு முறைகளையும் நம்புறாங்களா? எஸ். இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கணும். என்னன்னா, இப்போ உங்களை வந்து உங்க அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ம். கூட்டிட்டு போய் இதுதான் தெய்வம், இதை நீ கும்பிடு, இப்படி நமஸ்காரம் பண்ணு, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க பண்ணியிருப்பாங்க, அதை நீங்க பார்த்துருப்பீங்க, பார்த்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துக்கு நான் ஒரு புது விஷயத்த சொல்றேன். என்னன்னா, இந்த தெய்வம் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு முதல்ல நீ செக் பண்ணு. செக் பண்ணிட்டு உனக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா கேளக்கர் சித்தர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னா, உங்க அப்பா ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருப்பாரோ, நீங்க அதுல வந்து ஒரு 10%ல போயிருப்பீங்க. 100ல 10% நீங்க போயிருப்பீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த வழிபாடு முறைகள், டைம் எல்லாமே நம்ம நாகரிகமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். பிஸி ஷெட்யூல்ல ஆன்மீகத்துக்கெல்லாம் யாருக்கும் டைம் இல்லை. அதனால கொஞ்சம் பக்தி குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். 2வது, இந்த ஃப்ரீக்வன்சி கட்டு உடஞ்சிருச்சு. என்ன நான் சொல்றது, முன்னெல்லாம் நான் வெளியூர்ல இருந்தாலுமே எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, நீ பாத்துரு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலே, அதெல்லாம் உனக்கு வேற வேலை இல்லம்மா அப்படின்றாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த ப்ரிடிக்ஷனே கரெக்டா இருக்கும். ஓகே. சம்திங் என்னமோ அங்க நடக்க போகுது அப்படின்னு இவங்க உள்ளூர உணர்ந்துட்டு இருந்தாங்க. எப்ப இந்த மனுஷன் நாகரிகம் அடைஞ்சு பிஸி ஆனானோ, இவனுக்கு இந்த உள்ளூர தன்மை எல்லாமே போயிருச்சு. இந்த தன்மை போனதுல இருந்து இவனுக்கு கடவுள் மேல இருந்த ஈடுபாடும் சேர்ந்து போயிருச்சு. இப்ப கண்டிப்பா. இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொரு வீடியோ சொன்னானா, ம். அவன் இதை ஒரு கூப்பிட்டா நல்லது நடக்கும், நாங்கள்ல கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு செய்வானே ஒழிய, அதை ஒரு பயபக்தியா முழுவதுமா செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாதங்காட்டி இப்ப என்னாச்சு அப்படின்னா, பக்தியினுடைய ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு இந்த ஈடுபாடு இருக்கான்னு கேட்டா ரேஷியோ ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க பிஸி ஆயிட்டாங்க. ஆனா கண்டிப்பா. ஒண்ணே ஒண்ணு, எப்ப அவனுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதோ அவனுக்கு ஆல்டர்னேட்ஸ் ஒரே ஒரு சொல்யூஷன் கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவன் உருவாக்குன பிரச்சனையை அவனால தீர்க்கவே முடியாது. அதை ம். தீர்க்கிறதுக்கு ஒரு சுப்ரீமிட்டி தான் வேணும். அந்த சுப்ரீமிட்டி கடவுள். 2வது, இவன் எல்லா மரபுகளையும் மறந்தங்காட்டி இவனால டைரக்டா கடவுளை அடைய முடியாது. இவனுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த கைட் பண்ணக்கூடிய ஆள் தான் சித்தர்கள். நம்ம ஏன் சித்தர் வழிபாடு பண்றோம் அப்படின்னாலே அதுக்கு இதுதான் காரணம். 2வது, இவங்க தான் நம்ம ஒரு ஆத்தை கடக்கிறதுக்கு நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி. இப்படி நம்மளை கூட்டிட்டு போய் கடவுள் எங்க இருக்காரோ அங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீயாச்சு அந்த கடவுளாச்சு, உனக்கு என்னமோ டைரக்டா கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படின்னு ஒரு குழந்தையில இருந்து வளர்ற வரைக்கும் நம்ம ஒரு பேம்பரிங் பண்ணுவோம் இல்லையா? இந்த வேலையை சித்தர்கள் நமக்கு செய்யறாங்க. நம்ம ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு சித்தர்கள் இனி டைரக்டா நீங்க கடவுள்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நபர்களை தேர்வு பண்ணிக்குவாங்க. ஸோ சித்தர்கள் இந்த உதவி பண்ணிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல இளைஞர் எல்லாருமே சித்தர் நோக்கி வந்துருவாங்க. கண்டிப்பா. இது ஆரம்ப நிலை. இதுதான் 1வதுல இருந்து 10வது வரைக்கும் படிக்கிற மாதிரி. கடவுளுங்கிறவன் வந்து ஹை சிலபஸ். நீங்க இதை கரெக்டா படிச்சுட்டீங்கன்னா அந்த சிலபஸ்ல உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஓகே. வருங்காலம் எல்லாமே இளைஞர் அத்தனை பேரும் சித்தர் மயமா மாறிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்க இதுல சொல்லியிருந்தீங்க, ஒரு கைட் பண்றவங்க தான் சித்தர். நீ ஆன்மீகத்துக்குள்ள என்னென்ன புரிதல் இல்லாதவங்களுக்கு கைடிங் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. காமனா நான் கேட்கிறேன். சித்தர் வழிபாடும் சித்தர் அந்த அந்த விஷயங்களும் உண்மையிலே இருக்கிறது உண்மையா? இல்ல ஆன்மீக முறைகள் தான் உண்மையா? என்ன கேட்டா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒவ்வொரு தனித்தனி சித்தர்கள் உண்டு. இப்ப எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பறவை உண்டு, மிருகம் உண்டு. இதே மாதிரி எனக்கு ஒரு கமலமுனி சித்தர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு கமலமுனி சித்தர். ஒவ்வொருவரும் நீங்க உங்க சித்தர்கிட்ட மட்டும்தான் உங்க டவுட்டே கிளாரிஃபை பண்ண முடியும். வார்த்தைகள் தான் உங்களுக்கு சரியான மீனிங்கே கொடுக்கும். சித்தர்னு சொன்னங்காட்டி உங்களுக்கு இவர் ஏதோ ஒரு பெரிய மெஜிஷியன் இல்ல ஒரு சுப்ரீமிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்ற மதங்கள்ல இறை தூதர்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இந்த இறை தூதர் வேலை என்னன்னா, அவர் அந்த கடவுளால் அனுப்பப்பட்டவர். அந்த கடவுள் இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம்னு வச்சுக்கோங்களேன். அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் எப்பேற்பட்டவன்? அவன் எந்த தன்மையுடையவன்? அவன் கொடுத்த கட்டளை என்ன? நாம எப்படி வாழணும்? என்ன ம். மாதிரி பண்ணா அல்லாஹ்வை அடைய முடியும்? அடைய முடியும். இதை சொன்னவர்கள் தான் சித்தர்கள். இவங்களும் இதேதான். இங்க மதம் மாறுது, வார்த்தைகள் மாறும்போது பொருள் அப்படியே மாறுகிறது. அதனால இப்ப நீங்க எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நான் கமலமுனி சித்தர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு கைட் பண்ணுவார். ஏன் எனக்கு இந்த சித்தர் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இந்த சித்தர்கள் அப்படின்னு ஏற்கனவே இங்க தீர்மானம் பண்ணப்பட்டுச்சு. நீங்க இன்னொரு சித்தர்களை கூப்பிட்டீங்கன்னா உங்க 2 பேர் ஃப்ரீக்வன்சி வேற. அதனால நான் இப்ப கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு கனெக்ட் ஆயிடுவாரு. அப்படி இவரை கூப்பிடுங்க, இல்லையா கெலைக்கர் சித்தரை குளோபலா எல்லாருக்குமே கனெக்ட் ஆவார். அதனாலதான் இவர் ஈஸியா எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுறங்காட்டி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சியுமே கூட.
முதல்ல இந்த சிலபஸ், இந்த 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை படிச்சிருங்க. கடவுள் அப்படிங்கிறவன் என்ன கேட்டா ஒரு பிஹெச்டி லெவல்ல இத சரியா படிக்காதவங்க மட்டும்தான் கடவுளே இல்ல அப்படின்னு பின்னாடி சொல்லிடுறாங்க. ஏன்னா ம். இங்க ஃபார்முலாவே எதுவுமே தெரியாத நீங்க, இங்க எதுவுமே படிக்காத நீங்க டைரக்டா உங்களுக்கு பிஹெச்டி சிலபஸ் கொடுத்த உடனே இது ரொம்ப டஃப்பா இருக்குது, இப்படி எல்லாம் கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நீங்க கரெக்டா ஒண்ணுல இருந்து படிச்சுட்டு போனீங்கன்னா இது எல்லாம் உண்மை. உங்களுடைய பிஹெச்டில உங்களால பட்டமே வாங்க முடியும். அதனால கடவுளை அடைவதற்கு ஒரு எளிமையான வழி, ஒரு கைட்லைன், இது எல்லாமே சித்தர்கள் தான். ஓகே. சித்தர் வழிபாடு உங்களை கடவுள் வழிக்கு, ஆன்மீகத்துக்கு இழுத்துட்டு போகும். இது வந்து ஒரு ஆரம்ப நிலை. இதை பண்ணிட்டு தான் நீங்க அடுத்து கடவுள் வழிபாட்டுக்குள்ளேயே போகணும். டைரக்டா போனீங்க அப்படின்னா ஒரு காலத்துல விரக்தி வந்து கடவுளையே வெறுத்துருவீங்க நீங்க. சித்தர் வழிபாட்டுல இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட கர்மா, என் கர்மா அப்படிதான் இங்க எல்லாமே நடக்குது, நான் படுற எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை. அப்ப நான் என்னைய மாத்திக்கிட்டா, என் கர்மாவை மாத்திட்டா, நான் புண்ணியத்தை தேடிக்கிட்டா இந்த கர்மா சிக்கல்ல இருந்து நான் விடுபட்டுருங்கிற புரிதல் எனக்கு வந்துடும். இது எனக்குள்ள ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, நீ எல்லாம் கடவுளா இருந்து என்ன பண்றது, உனக்கு கண்ணு இருக்குதா, நீ என்னை காப்பாத்தலைன்னா உனக்கு நான் எத்தனை நைவேத்தியம் பண்ணியிருப்பேன், எத்தனை பாலாபிஷேகம் பண்ணியிருப்பேன், எத்தனை கோயிலுக்கு வந்திருப்பேன், உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், நீ எனக்கு நன்றி விசுவாசமா இல்ல, நான் இவ்வளவு கூப்பிடுறேனே உனக்கு ஏதாவது கேக்குதா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டுட்டு கடவுளை விட்டுட்டு போயிடும். கண்டிப்பா. பின்னாடி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் மோட்சத்துக்கும் போக மாட்டான், இவன் பிரச்சனையில இருந்து இவன் விடுதலையும் ஆக மாட்டான், மறுபடியும் பிறப்பான். ம். மறுபடியும் பிறந்து மீண்டும் 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 இந்த பிறப்பெடுத்து ஒரு காலகட்டத்துல தான் ஏன் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன் அப்படின்னு இவனுக்கு ஒரு சிந்தனை வந்து, இப்ப இவன் மனசு ஒரு அமைதி நிலைக்கு போய் இப்ப தவத்துல உட்காரும் போதுதான் அப்ப இவனுக்கு ஒரு சித்தர் கனெக்ட் ஆகி, இதுதான் காரணம், இதனாலதான் நீ மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்க, இதை பண்ணு, இதை பண்ணினா உன் கர்மா நிவர்த்தி ஆகும். அல்டிமேட் கர்மா நிவர்த்தி ஆச்சுன்னா நீங்க சாந்தமாயிருவீங்க. ஓகே சார். ஸோ சித்தர்களுக்கான ஒரு வழிபாடு முறைகளும், அவங்கள பத்தியும் நெறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். கேளக்கர் சித்தர் நமோ நம. நன்றி.